உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது பிரெஞ்சு இலக்கணம். அதாவது இந்த பிரெஞ்சு கிராமர்ல சிங்குலியே எ ப்ளூரியல் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒருமை மற்றும் பன்மை. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம ஒருமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒருமை என்பது ஒரு நபர், ஒரு விலங்கு, ஒரு இடம் அல்லது ஒரு பொருளை குறிக்கிறது. இதை தான் நாம பிரெஞ்சில் சிங்குலியே அப்படின்றத நம்ம அழைக்கிறோம். பன்மை என்பது பல மனிதர்கள், பல விலங்குகள், பல இடங்கள் அல்லது பல விஷயங்களை குறிக்கிறது. இதை தான் நாம பிரெஞ்சில் ப்ளூரியல் அப்படின்றத அழைக்கிறோம். ஒருமையிலிருந்து பன்மையில் மாறுவதற்கு கடைசியில் சில எழுத்துக்களை சேர்க்கும் பட்சத்தில் அவை பன்மையாக மாறுகிறது. சிங்குலர்லேருந்து ப்ளூரியலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஒருமை வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒருமை வார்த்தையோட சில எழுத்துக்களையோ அல்லது மோ சேர்த்தால் நமக்கு பன்மை வார்த்தைகள் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி வருதுன்னா, நாம் இப்பொழுது ஒரு புத்தகம் அப்படின்றத அப்படின்றத நம்ம மாற்றுறோம். அதாவது புத்தகங்கள் அப்படின்னு மாறுனுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போதைக்கு ஒரு ஒருமை வார்த்தை பன்மையாக மாறுகிறது. பிரெஞ்சில் லீவ்ருன்றது ஒரு புத்தகம். லீவ்ரு அதாவது லீவ்ரு க்கு பக்கத்தில் ஒரு எஸ் சேர்த்தோன்னா அது பன்மை, அதாவது புத்தகம், புத்தகங்களாக மாறுகிறது. இது பிரெஞ்சு எழுதுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராமரில் ஒன்றாகும். இந்த சங்கிலியை ப்ளூரியலாக நம்ம கன்வெர்ட் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதற்கான சில உதாரணங்களை பார்த்தா மேலும் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். எடுத்துக்காட்டு, முதலாவது என்ற ஒருமையை கொண்ட வார்த்தையில் எஸ் என்ற வார்த்தையை சேர்ப்பதன் மூலம் அது பன்மையாக மாறுகிறது. லீவ்ரு, லீவ்ரு, தாப்ளு, தாப்ளு. இரண்டாவது, என்ற ஒருமையை கொண்ட வார்த்தையில் எஸ் என்ற வார்த்தையை சேர்ப்பதன் மூலம் அது பன்மையாக மாறுகிறது. ஆஃபு, தேஃபு, ஆசு, தேசு. மூன்றாவது, ஓ என்ற ஒருமை கொண்ட வார்த்தையில் எக்ஸ் என்ற வார்த்தையை சேர்ப்பதன் மூலம் அது பன்மையாக மாறுகிறது. தியோ, தியோ, பத்தோ, பத்தோ. நான்காவது எடுத்துக்காட்டு, இரண்டு சொற்களால் ஆன சொல்லை மாற்றுவதற்கு இரண்டு சொற்களிலும் எஸ் சேர்க்க வேண்டும். தாம்பரு போஸ்து, தாம்பரு போஸ்து. ஐந்தாவது உதாரணம், இரண்டு சொற்களால் ஆன சொல்லை மாற்றுவதற்கு கடைசி சொற்களில் எக்ஸ் சேர்க்க வேண்டும். போர்த்து திராப்போ, போர்த்து திராப்போ. நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் மூலமாக சாங்கிலியே ப்ளூரியல் எப்படி வருன்றதை நான் இது மூலயமா சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட்டு சில சாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதேமாரி நிறைய வார்த்தைகளை சேர்ப்பதன் மூலம் நம்ம ஒருமையை ஈஸியாக பன்மையாக மாற்ற முடியும். இது
பிரெஞ்சு இலக்கணத்துக்கு மிகவும் முக்கியமான ஒண்ணு. இந்த ஒருமைப்பன்மை நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஈஸியா பிரெஞ்ச லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, அப்பதான் நம்மளால ஈஸியாவும் பிரெஞ்ச எழுதவும் முடியும். அதனால நீங்க கவனமா இத பிராக்டிஸ் பண்ணி, இந்த ஒருமைப்பன்மையுடைய வித்தியாசத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.